அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே இந்த சிறுகதை தொகுப்பிற்கான தேர்வுக்கு சீராளன் ஜெயந்தன் அவர்கள் கூப்பிடும்போது அப்போதுதான் தோழர் பால்வண்ணம் நினைவு சிறுகதை விருதிற்காக ஒரு 99 சிறுகதை நூல்களை வாசித்து முடித்திருந்தேன். நான் உடனே அவரிடம் சொன்னது, இப்போ தான் அதை முடிச்சிருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் நேரம் டைம் வேணுமேன்னாரு. டைம் வேணுமேன்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், உங்கள் நேரத்தை எடுத்துக்கோங்க, அது பிரச்சனை இல்லை, நாங்கள் அனுப்புகிற புத்தகத்தை மட்டும் வாசித்தால் போதும் அப்படின்னு சொல்லி வேலையை சுருக்கி விட்டார்னு சொல்லிடலாம். அதான் உண்மை. எனக்கு சீராளனை பார்க்கும்போது மிக சமீபமாகத்தான், ஒரு 2-3 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கிறேன். அவ்வளவுதான் என்னுடைய பழக்கம். ஆனால் பார்த்த உடனேயே ஜெயந்தனை நினைவுபடுத்தினார். காலையில் பேசும்போது கூட பாஸ்கர் சக்தி அவர் ஏதாவது இடதுசாரி அமைப்பில் இருந்தாரா அல்லது தன்னை இடதுசாரி என்று சொல்லிக்கொண்டாரா என்றெல்லாம் ஒரு சந்தேகத்தை எழுப்பினார். ஜெயந்தன் நான் எழுத வந்த காலத்தில் 1980 எழுத வரும்போது அவர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் மாநில குழு உறுப்பினராக இருந்து செயல்பட்டவர். எப்போதுமே ஜெயந்தனை பார்க்கும் பொழுது அவர் முகத்தில் ஒரு ஆவேசம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த ஆவேசம்தான் அவருடைய படைப்புகளிலும் வெளியிட்டிருக்கிறார் என்று சொல்லலாம். தந்தை காற்றும் ஒரு அரிய செயல் என்றால் அது ஜெயந்தனுடைய படைப்புகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது தான். உண்மையாகவே இன்றைய நாள் ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக அமைந்தது. ஜெயந்தனுடைய கதைகளை குறித்த அத்தனை உரைகளும் சரி, சக்தி செல்வனுடைய நாடகமாக இருந்தாலும் சரி, ஜீவிதன் தோகை பழனிவேலனுடைய கதா காலட்சேபம் என்று வைத்துக்கொள்ளலாம், அப்படி இருந்தாலும் சரி, எல்லாமும் ஒரு எழுத்தாளரை எப்படி கொண்டாட வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னுதாரணம் என்று நான் சொல்லுவேன். ஒரு படைப்பாளியை வாழும் காலத்திலேயே கொண்டாட வேண்டும், ஆனால் வாழ்ந்த பிறகாவது கொண்டாட வேண்டும். அதிகம் கவனிக்கப்படாத எழுத்தாளர்களாக கு. அழகிரிசாமியை சொல்லுவேன். புதுமை பித்தனை கொண்டாடிய அளவிற்கு அழகிரிசாமியை கொண்டாடவில்லை. அதே போலதான் ஜெயந்தனையும் இடையில் யாரும் கவனிக்கவே இல்லை. ஆனால் அவருடைய மகன் எழுத்தாளர், ஓவியர், கலைஞராக இருப்பதால் அவர் தன்னுடைய தந்தையின் அருமை தெரிந்து அதற்காகவே இப்படி ஒரு விழாவை ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்திருக்கிறார். அதற்காகவே அவருக்கு மிகுந்த பாராட்டுதல்களை நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். கைதட்டலாம், தப்பு ஒன்றும் இல்லையே, நல்லது தானே. இது விருதுகளின் காலம். விருதை பற்றி அமிர்தம் சூர்யா சொன்னார். இது விருதுகளினுடைய காலம். முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு விருதுகள் அதிகமாக தமிழ் இலக்கியத்திற்கு, தமிழ் எழுத்தாளர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கக்கூடிய காலம். அதனால் விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். விமர்சனங்களே இல்லாத, மாற்று கருத்தே இல்லாத விருதென்று ஒரு விருது இருக்க முடியாது. அதை நாம் அனுமதிக்கவும் வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன், எந்த தேர்வாக இருந்தாலும். ஏனென்றால் கலை இலக்கியம் மனிதர்களுடைய மனதைத்தான் ஆய்வு செய்கிறது. மனித மனதை ஆய்வு செய்து நீங்கள் படைப்பாக வெளிவரும்போது அதை வாசிக்கிற மனம் இருக்கு இல்லையா, அதுதான் தேர்வு செய்கிறது. இந்த தேர்வில் பலருக்கும் உடன்பாடு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இது இரண்டிற்குமே வாய்ப்பு இருக்கிறது. இதை இரண்டுமே நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்று நம்புகிறேன். உண்மையிலேயே இது விருதுகளின் காலம் என்று சொல்வதைப் போல இன்னொரு முக்கியமான ஒன்று, இது பெண் எழுத்தாளர்களினுடைய காலம்.
90களில் பெண்கள் கவிதை உலகத்திற்குள் ஒரு புயல் போல வந்தார்கள் என்று சொல்லலாம். முதலாக கவிதைகளைத்தான் அவர்கள் எழுதினார்கள். பெண்களின் உடல் அரசியலை பற்றி எழுதினார்கள். ஆனால் கவிதைகள் வந்த அளவிற்கு உரைநடையிலோ சிறுகதையிலோ நாவலிலோ பெரிய அளவிற்கு வரவில்லை. 1-2 பேரை தவிர, விரல் விட்டு எண்ணும்படியான எழுத்தாளர்களை தவிர. ஆனால் இப்போது 2010ற்கு பிறகு ஏராளமான பெண் எழுத்தாளர்கள். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 99 சிறுகதை தொகுப்புகளை வாசித்தால் ஒரு 20க்கும் மேற்பட்ட பெண் எழுத்தாளர்களுடைய சிறுகதை தொகுப்புகள் மிக முக்கியமான தொகுப்புகளாக இருந்தன. அதில் பல்வேறு சமூகத்தை சார்ந்த பெண்கள், பல்வேறு தட்டுகளிலிருந்து வர்க்கங்களிலிருந்து வந்த பெண்கள் என்று நிறைய ஏராளமான வேறுபாடுகளை நம்மால் பார்க்க முடிந்தது என்று சொல்லலாம். இந்த சிறுகதை தொகுப்புகளில் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், இருந்தாலும் கூட நான் குறிப்பிட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆமினா முகமது என்கிற ஒரு இஸ்லாமிய எழுத்தாளர் ஆகாத தீதார், நிகாடு என்று 2 தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறார். இதுவரை பெண்கள் எழுதினால் பெண்ணியத்தைத்தான் எழுதுவார்கள் அல்லது பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளை மட்டும்தான் முன்வைப்பார்கள் என்பதை தாண்டி இஸ்லாமிய வாழ்க்கைக்குள் உழல்கிற பெண்கள், அதுவும் குறிப்பாக ஆகாத தீதார் என்ற அந்த தொகுப்பு முழுவதுமே மரணத்தை முன்வைத்து எழுதப்பட்ட தொகுப்பு. மரணமடைந்தவர்கள் பூரம் ஆண்கள். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய மரணத்தை வைத்து அவர் எப்படி இந்த பெண்களை பாடாக படுத்தி எடுத்தார் என்பதை சொல்கிற தொகுப்பு. அதில் இருக்கக்கூடிய அத்தனை கதைகளையும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே போல் நிகாடு என்கிற இன்னொரு தொகுப்பு, அந்த தொகுப்புமே பெண்களிடம் வன்மம் இருக்குமா? இருக்கும் என்று ஒரு பெண் எழுத்தாளர் சொல்கிறார். பழிவாங்குவது இருக்குமா? இருக்கும். ஏன்னா யதார்த்தத்தில் வாழ்க்கையில் நாம் பார்க்குறோம். அதை பெண் எழுத்தாளர்களை சொல்லும்போது இன்னும் வலிமையாக சொல்ல முடிகிறது அவர்களால். அப்படி அமுதா செல்வி என்கிற ஒரு எழுத்தாளர் பாலியல் தொழிலாளர்களை பற்றி மட்டும் ஒரு தொகுப்பு எழுதியிருக்கிறார். பசி கொண்ட இரவு என்கிற ஒரு தொகுப்பு. எதற்காக இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால், இந்த அனுராதா ஆனந்தை சொல்வதற்கு முன்னால் இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கக்கூடிய பெண் எழுத்தாளர்களை நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அமுதா ஆர்த்தி என்ற ஒரு எழுத்தாளர், சௌமியா என்ற ஒரு எழுத்தாளர் களிற்றடி என்கிற ஒரு சிறுகதை தொகுப்பை எழுதியிருக்கிறார். மிக முக்கியமாக வீரபாண்டியப்பட்டணம் பரதவர் வாழ்க்கையை பற்றி, அங்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ உலகத்தை பற்றி பிரிமியா கிராஸ்வின் என்கிற எழுத்தாளர், நம்முடைய சென்னையில் இருக்கக்கூடிய இப்போது சமீபமாக வெளிவந்து 2-3 விருதுகளை பெற்ற செந்நிலம் தொகுப்பை எழுதியிருக்கக்கூடிய ஜெயராணி, அருப்புக்கோட்டையை சார்ந்த விஜிலா தேரிராஜன் என்று தேரிக்காட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வாழ்க்கையை சொல்கிற விஜிலா தேரிராஜன் என்கிற எழுத்தாளர், ரம்யா அருண்ராயன் என்ற எழுத்தாளர், அவர் கழிவோதம் என்கிற ஒரு தொகுப்பை எழுதியிருக்கிறார். இந்த ரம்யாவும் பிரிமியாவும் சகோதரிகள். அவர் கெட்சமணி என்கிற ஒரு சிறுகதை தொகுப்பை பிரிமியா எழுதியிருக்கிறார். ஒளி என்கிற ஒரு அற்புதமான தொகுப்பை சுசித்ரா எழுதியிருக்கிறார். அதே போல் அனுராதா ஆனந்த் என்னுடைய மயில் பீலி இந்த தொகுப்பிற்கு வரலாம் என்று நினைக்கிறேன். சால்ட் பதிப்பகம் வெளியிட்டு இருக்கக்கூடிய அனுராதா ஆனந்தினுடைய இந்த தொகுப்பு மயிர்பீலி என்கிற இந்த தொகுப்பினுடைய தலைப்பில் ஒரு கதையும் இல்லை. இந்த தலைப்பு என்பது அதுவே ஒரு குறியீடாக அவர் வைத்திருக்கிறார். எல்லா கதைகளும் 7 கதைகளை கொண்ட இந்த தொகுப்பில் 7 கதைகளும் 7 வண்ணங்களில் ஆனதாக இருக்கு. ஒவ்வொன்றின் சாயலும் வெவ்வேறு விதமான சாயல்களை கொண்டதாக. குறிப்பாக நாம் சொல்லுவோம் இல்லையா, ஒரு எழுத்தாளர் இந்த வாழ்க்கையை ஒரு கலைடாஸ்கோப்பு போல பார்க்கிறார். அவர் ஒவ்வொரு பக்கமாக ஒரு குழந்தையை போல திருப்பும் போதெல்லாம் வாழ்க்கை ஒவ்வொரு விதமாக தெரிகிறது. எல்லோரும் ஒன்று போல இந்த வாழ்க்கையை பார்ப்பதில்லை. அதில் அனுராதா ஆனந்தினுடைய தனித்துவமாக நான் கருதுவது, அவர் உள்ளொடுங்கிய
ரொம்ப தயங்கி வாழ்க்கையில் எல்லோருமே ஆவேசம் கொண்டவர்களாக இருப்பதில்லை. எல்லோருமே எதிர்வினை புரிந்து கொண்டே இருப்பவர்களாக இருப்பதில்லை. எல்லோருமே போராடுபவர்களாக இருப்பதில்லை. எவ்வளவு பேர் தனக்குள்ளேயே புழுங்கி புழுங்கி தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமல், தன்னுடைய செயல்களை நியாயப்படுத்த முடியாமல் புழுங்கி புழுங்கி சாகிற அல்லது புழுங்கி புழுங்கி தன்னுடைய வாழ்க்கைக்குள்ளேயே தான் மக்கி போகிற விதமாக இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றிய கதை. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு புது ஏரியாவாக இந்த பகுதியில் இந்த மாதிரியான ஒரு கதைகளை யாரும் சொல்லவில்லையோ என்று தோன்றியது. அது ஒரு முக்கியமான காரணம். மனிதர்களை பார்க்கும் பொழுது இரண்டு விதமான முகங்கள் நமக்கு தெரியும். ஒன்று சமூகத்தில் அவர்கள் காட்டுகிற முகம், இன்னொன்று அவர்களுடைய இன்னொரு அக உலக, அந்தரங்க உலகம். இந்த இரண்டில் பெரும்பாலும் எழுதக்கூடியவர்கள் புற உலகம் சார்ந்த சிந்தனைகளை அல்லது செயல்களை, போராட்டங்களை, விமர்சனங்களை முன்வைப்பார்கள். அக உலகம் சார்ந்த விஷயங்களை அனுராதா ஆனந்த் எழுதி பார்த்திருக்கிறார் என்று சொல்லலாம். ஒரு ஓவியனுடைய கதையாக 17வது நிறம் என்ற ஒரு கதை, சித்தன் என்கிற ஒரு ஓவியன், அந்த ஓவியனின் கதையாக ஒரு கதை. அவன் காணாமல் போய்விடுகிறான், இறந்து போய்விட்டான் என்று நம்பியவனை ஒரு 20 ஆண்டுகள் கழித்து அவனை சந்திக்கிற அவனுடைய பரம பக்தன் என்று சொல்லலாம். அவன் மீது பக்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் பின்னாடி ஒரு 20 ஆண்டுகள் கழித்து பார்க்கிறான். இது சித்தன் தானா, சித்தன் தானா என்று கேட்கிறான். ஆனால் அவன் சித்தன் இவனை தெரியாதது போலவே போகிறான். இதற்கு இடையில் சித்தனுடன் இருந்த அவனுடைய அந்த வாழ்க்கை குறித்த ஒரு கதை, வண்ணங்களை குறித்து. உண்மையிலே அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருந்தது. வண்ணங்களை குறித்து, அந்த வண்ணங்களின் கலவையில் ஏற்படுகிற மன உணர்வுகளை குறித்து அந்த கதைக்குள் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். இன்னொரு அடுத்த கதை, இப்போ நாங்கள்லாம் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டில் படித்த தலைமுறை, அந்த தலைமுறையில் பழைய ஆட்கள் இருந்திருப்பாங்க. எல்லாருமே காலேஜ் முடித்தாலும் சரி, படிச்சுக்கிட்டு இருக்கும்போதும் சரி, டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டில் போய் படிப்போம். அப்போது நம்முடன் டைப்ரைட்டிங் படிக்கிற பெண்கள் இருப்பார்கள். அந்த பெண்கள் அது ஒரு பெரிய உலகமாக இருந்தது. அதுக்கு பிறகு தான் இப்போ கம்ப்யூட்டர் சென்டர் வந்திருக்கு. அம்மாவின் இளநீள டைப்ரைட்டர் என்று ஒரு கதை எழுதியிருக்கிறேன். அம்மாவிற்கு டைப்ரைட்டிங் சொல்லிக் கொடுத்த ஆசிரியருக்கும் அம்மாவுக்கும் இடையிலான ஒரு மெல்லிய காதலை ஒரு 20 பக்கத்துக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பையன் கொண்டு போகிறான் டைப்ரைட்டரை. பையன் வந்து இந்த டைப்ரைட்டரை கொண்டு போய் எங்கே அவர்கிட்ட கொண்டு போய் காட்டுறதுக்கு, ஏன்னா அம்மா சொல்லியிருக்கிறாங்க. இந்த டைப்ரைட்டரை அவர் பேரை சொல்லி எட்டியனிடம் கொண்டு போய் இதை கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதற்காக இந்த டைப்ரைட்டரை எடுத்துக்கொண்டு அவரை பார்க்க போகிறான். தேடி கண்டுபிடிச்சு டைப்ரைட்டரை சேகரித்து வைத்திருக்கக்கூடிய அவரை சந்தித்து பேசும்போது அவருக்கு தெரியாது, இந்த பையன் யாருன்னு தெரியாது. நான் டைப்ரைட்டரை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன், பழைய ரெமிங்டன் டைப்ரைட்டில் இருந்து அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லும்போது அதை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன். அவருடைய சேகரிப்பை பூரா அவர் காட்டுகிறார். அவருடைய பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும்போது இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தில் அம்மா இவன் கொண்டு வந்திருக்கிற காரில் வைத்திருக்கிற அந்த இளநீள டைப்ரைட்டர், அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய டைப்ரைட்டர் முன்னால் அம்மா நிற்பதாகவும், அவரையே காதலுடன் இந்த எட்டியன் பார்த்து கொண்டிருப்பதாகவும் ஒரே ஒரு வரி மட்டும்தான் அந்த கதைக்குள்ளேயே. இந்த 2 பேருக்கும் இடையிலான உறவாக அந்த கதை. கடைசியில் டைப்ரைட்டரை அவர் கொடுக்கலை. கொடுப்பதற்காக கொண்டு வந்தவர் கொடுக்காமல் திரும்பி அதை அப்படியே கொண்டு போவதாக அவர் எழுதியிருப்பார். அந்த எட்டியன் ஒன்றும் பெரிய காதல் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் திருமணம் முடிக்கிறாரு, இப்போ ஃபாரின் போய் செட்டில் ஆக போகிறார், அது வேறு. ஆனால் வாழ்க்கையினுடைய ஒரு கணத்தை ஒரு எழுத்தாளனால், ஒரு படைப்பாளியால் எவ்வளவு தூரம் விரித்து நாம் சொல்லுவோம் இல்லையா, நுண்ணோக்கியால் வாழ்க்கையை பார்ப்பது, அதுதான் கலை. அதை கொண்டு தான் நாம் மனிதர்களை, நான் ஒரு வகையில் இப்படி சொல்லுவேன், மனிதனுக்கு விளக்கி விடுவதற்காகவே இலக்கியம் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. நமக்கு எப்படியாவது சொல்லிடணும்னு சொல்கிறான்.
அதுக்காக தான் இலக்கியம் எழுதிக்கிட்டே இருக்கும் எழுத்தாளர்கள் எல்லோருமே. அப்படி ஒரு கதை குரலற்றவள் என்று ஒரு கதை. கிட்டத்தட்ட படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய கணவர், அந்த கணவன் கூப்பிடும்போதே சவத்து மூதேவி காது கேட்கலையா என்று செவிட்டு மூதி இப்படி தான் அவருடைய வார்த்தைகளே வரும். அவன் ஒருபோதும் அந்த துணைவியை பேர் சொல்லி கூப்பிட்டதில்லை. ஒரு 5 நிமிஷம் பேசலாம்ல? ஏன்னா கோயில்பேட்டில் இருந்து வந்திருக்கேன், அந்த சலுகையை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஏனென்றால் குரலற்றவளில் அவள் பேசுவதே இல்லை. ஆனால் அவர்தான் அவளை இப்படி திட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய. அப்படி குரலற்றவளுக்கு ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு அவளை விட வயது குறைந்த, அவன் அக்கா என்று அழைக்கிறான், இவள் தம்பி என்று அழைக்கிறான், அவனுடைய குரல் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அதற்காகவே கோவிலுக்கு போகிறாள். தினமும் ஒரு 1.5 மணி நேரம் பரோல் அவளுக்கு. அந்த 1.5 மணி நேரத்தில் கோயிலுக்கு போய் அவனுடைய பேச்சை, குரலை கேட்டு வருவதில் அவளுக்கு இருக்கிற ஆனந்தம். கணவர் இறந்து விடுகிறார். இறந்ததெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரியலை. அது எல்லோரும் வர்றாங்க, அழுகிறாங்க, போகிறாங்க. ஆனால் மனைவிக்கு அப்படி ஒன்று நடந்ததாகவே தெரியலை. எல்லாம் முடிந்த பிறகு இப்போது அவளை அழைக்கிற குரல் எந்த குரலாக இருக்கிறது என்றால், கணவனுடைய செவிட்டு மூதேவி என்கிற குரல் அவளை அதிர்ச்சியற வைப்பதாக அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. எனக்கு அதை படிக்கும்போது என்ன தோணுச்சுன்னா, உண்மையிலேயே பெண்கள் பெரும்பாலும் குரலற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். தோகை பழனிவேலு அதை நகைச்சுவையாக சொன்னால் கூட அதை சொல்லக்கூடாது என்று நான் மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன். மொபைல் ஃபோனில் மனைவியின் படம் வைத்து இதைவிட பெரிய கஷ்டம் அப்படின்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. பெண்களை படம் வைத்து, அதுவும் துணைவியை படம் வைத்து இதைவிட பெரிய கஷ்டம் வாழ்க்கையில் கிடையாது என்றால், பெண்களிடம் கேட்டால் ஆண்களின் படத்தை பார்த்தால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று யோசித்து பாருங்கள். இது கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அது குரூரமாக இருக்கும். அதுதான் உண்மை. அதனால் அந்த மாதிரியான காமெடியை விட்டுருங்க தயவுசெய்து, தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா இந்த நேரத்தில் சொல்லணும்னு தோணுச்சு, கேட்கும்போதே அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இல்லை, பெண்கள் குரலற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள் குடும்பங்களில். அவர்கள் பேசுவதற்கு எங்கேயுமே வழி இல்லை. அவர்கள் எங்குமே கவனிக்கப்படுவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இவ்வளவு பெண்கள் வருகிறார்கள். அனாமிகா என்கிற பெரும் பூனை என்ற ஒரு கதை, ரொம்ப அபூர்வமான ஒரு கதை, உளவியல் ரீதியான ஒரு கதை. உடல் அளவில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, உடல் அளவில் பருத்த ஒரு பெண் அதற்காகவே பாடி ஷேமிங் சொல்கிறோம்ல, அதற்காகவே பள்ளி பருவத்தில் இருந்து எப்போதுமே கேலியும் கிண்டலுமாக காயப்பட்டு கொண்டே வந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய மனநிலை, அவள் உடலில் வரக்கூடிய சிவப்பு புள்ளிகளை அவள் பெருமையாக நினைக்கிறாள். அதற்காக குளியலறை முழுவதும் கண்ணாடிகளை மாட்டி வைத்து பார்க்கிறாள். புதிதாக அந்த வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். இப்படி ஒரு ரொம்ப உளவியல் ரீதியான ஒரு கதையை அந்த கதையில் எழுதியிருக்கிறாங்க. அவளைப் போலவே இருக்கக்கூடிய ஒரு ஆண், அவர்கள் இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு. ஆனால் அவனை பற்றி மட்டுமே கவலைப்படுவனாக இருக்கிறான், இவளை பற்றி கவலையே படுவதில்லை. இதெல்லாம் நம்ம அதை வாசிக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உண்மையை நான் வழக்கமாக சொல்வதுண்டு, தமிழ் சிறுகதைகள் உலக சிறுகதைகளுக்கு இணையான சிறுகதைகளை நம்மவர்கள் எழுதி கொண்டு இருக்கிறார்கள். நாம் தான் அதை கொண்டு சேர்க்க தவறிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. வெளியிலிருந்து யாராவது ஒருத்தர் பேரை சொல்லியாச்சுன்னா நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்முடைய எழுத்தாளர்களை நாம் வெளியில் கொண்டு செல்வதில் நாம் இன்னும் பின்தங்கி இருக்கிறோம் என்று சொல்லலாம். மங்களநாதனின் கதை என்று ஒரு கதை. அந்த கதை தான் செய்யாத தவறுக்காக தன்னுடைய ஓய்வூதிய பலன் கிடைக்காமல்
குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்கிற ஒரு மன வளர்ச்சி குறைந்த குழந்தை 50 வயதிற்கு மேல் பிறக்கிறது. அந்த குழந்தையை காப்பாற்ற முடியாமல் தான் செய்யாத குற்றத்திற்காக ஓய்வூதிய பலன் கிடைக்காமல் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்கிற ஒரு கதை. அந்த கதையை வாசிக்கும்போது உண்மையிலேயே நான் ஜெயந்தனை நினைத்தேன். ஜெயந்தன் இருந்தால் இந்த கதையை எப்படி எழுதியிருப்பார் என்று எனக்கு தோன்றியது, எப்படி இதை முடித்திருப்பார் என்று தோன்றியது. ஆனால் யதார்த்தம் மங்களநாதனின் கதையாகத்தான் இருக்கிறது. நம்முடைய கல்வி முறை குறித்த ஒரு கதையாக மஞ்சள் குருவி. ஒரு குழந்தைய அட்மிஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, அவ்வளோதான், அட்மிஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அம்மா திரும்ப திரும்ப பள்ளிக்கூடத்தில் சொல்லி ட்ரெயின் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. கடந்த ஆண்டு டிஸ்கண்டினியூ பண்ணிடுச்சு, படிச்சுக்கிட்டு இருந்த பள்ளியில் இருந்து பரீட்சைக்கு மட்டும் அனுமதிச்சிருக்கிறாங்க. புதிய பள்ளியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்போ அந்த குழந்தை சொல்கிறா, அம்மாக்கிட்டே சொல்கிறா, அது ஒரு பார்ட் டைம் ஜெயிலாக இருக்குது அப்படிங்கிறா. பள்ளி என்பது ஒரு பார்ட் டைம் ஜெயில் என்று சொல்கிறாள். அம்மா அப்படிலாம் நீ இப்போவும் சொல்லிடாத இந்த பள்ளிக்கூடத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பள்ளியில் சென்று நேர்காணலுக்கு செல்லும்போது அவர்கள் கேட்கிற கேள்வி எல்லா பள்ளிக்கூடத்துலையும் கேட்குற மாதிரி, ஏன் போன வருஷம் டிஸ்கண்டினியூ பண்ணேன் அப்படிங்கிற கேள்வியை கேட்கும் பொழுது அந்த குழந்தை ரொம்ப நேர்மையாக, ஏன் பள்ளி எனக்கு பிடிக்கவில்லை, ஏன் இப்படி ஜெயில் மாதிரி இருக்குது, இதை பற்றியெல்லாம் அந்த குழந்தை சொல்கிறது. நல்வாய்ப்பாக அந்த நேர்காணல் செய்த ஆசிரியர், இந்த குழந்தை மிக நேர்மையாக தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார், உண்மையிலேயே பாராட்டுகிறோம், நன்றாக வளர்த்திருக்கிறீர்கள் என்று அம்மாவை பாராட்டிவிட்டு ஒரு வாரத்தில் உங்களுக்கு ரிசல்ட் வரும்னு சொல்கிறாங்க. மஞ்சள் குருவி என்று ஒரு கதை. ஒவ்வொரு கதைக்குள்ள அதுதான் சொல்ல வந்தேன். ஆனால் இந்த கதைகளுக்கு மயிர்பீலி என்று ஒரு தலைப்பில் ஒரு தொகுப்பு. மயிர்பீலி என்றால் நமக்கு தெரியும், மயிலினுடைய அந்த வண்ணங்கள் ஒவ்வொரு, நீங்கள் லேசாக அதை சாய்த்தால் போதும், லேசாக திருப்பினால் போதும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வண்ணத்தில் மிளிரும், ஒவ்வொரு வண்ணத்தில் நம்மை ஈர்க்கும். அப்படிப்பட்ட கதைகளை கொண்ட இந்த தொகுப்பை உண்மையிலேயே வாசிக்கும்போது எனக்கு இந்த தொகுப்பு விருதுக்குரிய தொகுப்பாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று மிக மிக ஆழமான உறுதியான ஒரு எண்ணம் தோன்றியதால் இந்த தொகுப்பை தேர்ந்தெடுத்து அனிராதா ஆனந்த் அவர்களுடைய மயிர்பீலியை ஜெயந்தன் விருதுகளுக்கான தொகுப்பாக தேர்ந்தெடுத்தேன் என்று கூறி படைப்பாளிக்கு வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.